ഉദ്ദേശിച്ചത് എൻ്റെ ജീവിതത്തിൽ ധർമ്മം, ഞാൻ എൻ്റെ ജീവിതത്തിൽ ധർമ്മമാണ് ചെയ്യുന്നത്. മറ്റുള്ളവർ തനിക്ക് വേണ്ടിയല്ലാണ്ട് ലോകത്തിന് വേണ്ടി ജീവിക്കാനുള്ളതാണ് എൻ്റെ ധർമ്മം. അത് പ്രത്യേകത എന്ന് പറഞ്ഞാൽ ഒന്നും കൊണ്ടുവരുന്നില്ല, എന്നുള്ളത് അത് മനസ്സിലാക്കി കൊടുക്കുന്നെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. പരാശ്രയത്തിൽ കത്തേണ്ട മെഴുകുതിരിയല്ല, സ്വയം ജ്വലിക്കേണ്ട സൂര്യനാണ്, ബാറ്ററിയല്ല, കറണ്ടിൻ്റെ കണക്ഷനാണ്. അപ്പം അതുകൊണ്ട് അത് പ്രത്യേകതയല്ലാതെ தன்னுள்ளது அது அனுபவத்திലേക്ക് மற்றவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்குறாங்க. அம்மா சொல்றாங்க, அம்மாவுக்கு தனித்தன்மை எதுவும் கிடையாது, எதுவும் அம்மா விசேஷமா கொண்டு வரல. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற அந்த சக்தி, எல்லையற்ற அன்பு, அதை வெளியில மற்ற மக்களோட பகிர்ந்து கொள்றாங்க. இப்ப அம்மா சொல்றாங்க, இந்த உலகத்துக்கே இந்த படைப்புக்கே ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற சக்தி அது எல்லா உள்ளலையும் இருக்கு. அது நமது பிறப்புரிமைன்னு சொல்றாங்க அம்மா. அந்த எல்லையற்ற சக்தி எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கு. அது நமது பிறப்புரிமை. அதுதான் நம்ம உண்மையான இயற்கை சுபாவம், உண்மையான சுபாவம் அது. ஆமா, ஜனங்களுக்கு என்ன சொல்றீங்க? இங்க இந்த உலகத்தை பிறந்து என்ன சொல்றீங்க ஜனங்களுக்கு? மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள சந்தேசம் அம்மா എന്താ പറയുന്നത്? അവർക്ക് നമ്മുടെ സമൂഹത്തിൽ നമുക്കൊരു കടമയുണ്ട്. ഇതെല്ലാം ചൈതന്യമാണ് എന്നുള്ള മനസ്സിലാക്കുക. ഒരാത്മാവിൻ്റെ വിധങ്ങളാണ്, അവരിലൂടെ നമ്മൾ ഇറങ്ങി ചെല്ലുന്നതാണ് ശരിക്കുള്ള സന്ദേശം. സൂര്യന് മെഴുകുതിരിയുടെ ആവശ്യമില്ല. അമ്പലത്തിൽ ചർച്ചിൽ വരത്തിട്ട് ഭിക്ഷക്കാരനെ ചവിട്ടുന്നതാണ്. അത് ദുഃഖിക്കുന്നവരോട് കാണിക്കുന്ന കാരുണ്യമാണ്. പിന്നെ കഴിഞ്ഞ ഈ നിമിഷം, കഴിഞ്ഞ ക്യാൻസർ ചെക്ക് ടുമാറോ ടുഡേ ആകത്തിന് ഈ നിമിഷം അതിൽ മനസ്സിലാക്കി നീങ്ങുന്നത്. I think Amma's message really is just to let us feel her love and to see what love can do in life, and to maybe to develop ourselves also a bit as much as possible in this direction. I think the world would be nicer to be in this world if everybody could a bit more live like Amma, giving and not so much thinking of their own little needs. So I think that would be Parasakti Namaha. Om Parasakti Namaha. Om Parasakti Bhavanadamyaye Namaha. Om Parasakti. நம்ம ஒரு உதாரணம் சொன்னாங்க, நல்ல உதாரணம் சொன்னாங்க. நம்மெல்லாம் சாதாரணமா ஒரு தீப்பெட்டி குச்சியால் ஏற்ற வேண்டிய மெழுகுதிரி அல்ல, நம்ம தானாகவே பிரகாசிக்கக்கூடிய அந்த சூரியனை போன்றவங்க நம்ம எல்லாருமே. அதாவது எல்லாருலேயும் அந்த எல்லையற்ற சக்தி இருக்கு நம்ம சொல்றாங்க. இப்போ சாதாரண ஒரு பேட்டரி இருக்கு, பேட்டரி யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்ல அந்த பேட்டரி அதனோட சக்தி இழந்து போயிடும். ஆனால் கரண்ட் எப்பவும் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி எல்லா உள்ளேயும் அந்த அளவில்லாத எல்லையற்ற அந்த சக்தி இருக்கு. அப்போ அதை அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சக்தியை. அப்போ அந்த சக்தியை அன்பின் வடிவமாகவும் ஆசி மூலமாகவும் அம்மா மற்ற மக்களோட பகிர்ந்து கொள்றாங்க. எல்லார்ட்டையும் அந்த சக்தி இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. இப்ப தனித்தன்மா ஒன்றும் கிடையாது, அம்மா அந்த உணர்ந்திருக்காங்க, உணர்ந்ததுனால உலகத்தை கொடுக்குறாங்க. இயற்கையின் சக்தி அப்படின்னு இயற்கையின் சக்தி எல்லாருலயும் இருக்கு. அதாவது அம்மா உணர்ந்திருக்காங்க, நம்மளாம் உணரல. உணர்ந்ததுனால அது எல்லாருக்கும் அம்மாவனால கொடுக்க முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. அம்மாவோட குறிக்கோள், வாழ்க்கையின் குறிக்கோள் கேட்டாங்கன்னா அம்மா சொல்றாங்க தர்மம் செய்யறாங்க. அம்மா செய்ய வேண்டிய தர்மத்தை செய்யறாங்க. அதாவது தனக்குன்னு வாழாம உலக மக்களுக்கு வாழ்றாங்க அம்மா. அதுதான் அம்மாவோட வாழ்க்கை குறிக்கோள். தனக்குன்னு வாழாதபடிக்கு இருக்கக்கூடிய நேரம் உறக்கம் எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பக்தர்களோடு இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு முடிஞ்ச ஆறுதல் சொல்லி முடிஞ்ச பரிகாரம் சொல்லி மக்களுக்குன்னு வாழ்றாங்க, தனக்குன்னு வாழாம. அம்மா சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையே நான் உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கேன், என்னோட மனமார்ந்த காணிக்கையாக தீர வேண்டும் எனது வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுதான் குறிக்கோள். சரி, மக்களுக்கு அம்மா தரிசனம் கொடுக்குறாங்க. அந்த தரிசனம் மூலம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்களா சுவாமி? நீங்க சொன்ன உண்மை. அதாவது அம்மாவோட தரிசனத்துக்கு போகும்போது அந்த அம்மாவோட இருக்க தெய்வீகமான அன்பு அது மற்றவங்களுக்கு கொஞ்சம் போறது. அப்ப அவங்க உணர்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தெய்வீக சக்தியும் அம்மா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் அந்த அளவுக்கு மனசு நல்ல நிலையில் இருந்ததுன்னா கூடுதல் சக்தி அவங்களால அனுபவிக்க முடியும். உண்மை இதுதான். அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தெய்வீகமான அன்பையும் தெய்வீகமான சக்தியும் அம்மா மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. இந்த தரிசன நேரத்தில் நம்ம வெளியே பார்க்கும்போது சும்மா கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
தரிசன நேரத்தில் அதுதான் உண்மையாகவே நடக்கிறது. இப்போ அது மட்டும் இல்லை, அம்மா சொல்கிறாங்க, இப்போது இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் தங்களது ஆண்மை தன்மை இன்னும் அதிகமாக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. பெண்களும் நாங்களும் ஆண்களுக்கு சமமாக ஆண்மை தன்மை அதிகரிக்க வேண்டும் போட்டி போடுறாங்க. அப்போது அப்படி போட்டி போடக்கூடாது. அம்மா சொல்லுவாங்க, அது ஆண் பெண்கிறது போட்டி போடுறதுக்காக அல்ல, நான் பெருசு நீ பெருசு போட்டி போடுறதுக்காக அல்ல, ஒருத்தரை ஒருத்தர் பூர்ணம் செய்து கொள்வதற்காக. இப்போ அதாவது நம்மளோட குறைவு இருக்கு, இந்த குறைவு நிறைவு செய்து கொள்வது தான் நம்ம லட்சியமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் லட்சியம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற குறையை நிறைவு செய்து கொள்ளணும். அதை விட்டு நீ பெருசு நான் பெருசு போட்டி போடுறது சரியாக. அப்போ வாழ்க்கையில் குடும்பத்தில் சண்டைகளும் துன்பங்களும் தான் ஜாஸ்தி இருக்கும். அதாவது அம்மா சொல்கிறாங்க, ஆண்கள் எப்படி இருக்குன்னா இந்த செடிகளை சில செடிகளை சட்டியில் வைப்பாங்கல்ல, அது பெருசாகாது, பெருசானா கட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா வீட்டில் வச்சு எவ்வளோ பெருசாக ஒரு செடி, அதனால பெருசாக கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த செடிகளுக்கு செடி அவ்வளோவா வளராது, சின்னதாக தான் இருக்கும், வெளியில் வைக்கிற செடி மாதிரி வளராது. அப்போ ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரி வச்சுக்கூடாது, அதாவது பெண்கள் கட்டுப்பாடோட வச்சுட்டு அவங்கள ஆண்களோட உயர்ந்து போகக்கூடாதுன்னு அந்த அப்படி கட்டுப்படுத்தி அமுக்கி வைக்கக்கூடாது பெண்களை. அது மாதிரில டேப் ரெக்கார்டு மாதிரி, டேப் ரெக்கார்டு இருக்குது உங்களுக்கு, அந்த டேப் ரெக்கார்டு இருக்குல்ல, உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ அதை சுவிட்ச் ஆன் பண்ணால் பாட்டு கேட்கலாம், வேண்டாத நேரில் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி வச்சுக்கூடாது பெண்களை, அவங்களையும் வளர்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அப்போ இந்த 2 உதாரணம் சொன்னாங்க. அதே போல் அதே நேரத்தில் பெண்கள் இந்த ஆண்களுக்கு சமமான போட்டி போடாமல் பெண்கள் என்ன பண்ணணும், பெண்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரிய வரம் என்னன்னா அவங்களுக்கு இந்த குழந்தை பெரும் பாக்கியம், அந்த தாய்மை. ஆண்களுக்கு முடியாது, பெண்களுக்கு தான் தாய்மை இருக்கு. இப்போ அது இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அரிய வரம். அப்போ அதான் அதோட விசேஷத்தன்மை, அதோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பொறுமையாக வாழ்க்கையில் இருந்துக்கணும். பெண்களுக்கு பொறுமை வேணும், தாய்மை ஒன்று வேணும். அதே நேரத்தில் ஆண்கள் பெண்களை அடக்கி ஆளாமல் அவங்களையும் வளர விடணும். அப்போ அப்படி இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதுதான் அம்மா சொல்லுங்க, போட்டி போடாமல் பூர்த்தி செய்யணும். அப்படி அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட பெண்களில் கூடுதல் தாய்மை உணர்வையும் ஆண்களையும் இந்த தாய்மை உணர்வு, இந்த பெண்ணுடைய மிருதுலமான பாவம், ஆண்களையும் அந்த சுபாவத்தை உணர்த்த வேண்டாம். அதுதான் அம்மா சொல்றாங்க. அந்த தர்மத்தை தான் அம்மா செய்யறாங்க. அப்போ இந்த தெய்வீக அன்பு போகும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அன்பு பெருகி இந்த தாய்மை உணர்வும் ஆண்களும் பெண்களும் அதிகரிக்கும். அதுதான் அம்மா பண்றாங்க. அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். அடுத்தது இந்த டிவியை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப பேர், ரொம்ப ஜனம் பார்க்குது. நீங்க அவங்கள பிளஸ் பண்ணி விடுங்க. பிள்ளைங்களுக்கு வேண்டி தானே நம்மளோட கர்மம் செய்யுது.